நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். மின் துண்டிப்பு இன்று முதல் முடிவுக்கு வரும் என அமைச்சு உறுதி. மின்சார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண பிரதமர் தலைமையில் 5 கொண்ட அமைச்சரவை உபக்குழு. புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு விரிவான போக்குவரத்து ஏற்பாடுகள். இஸ்ரேல் பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டியதாக பிரதான கட்சிகள் இரண்டும் உரிமை கோரல். அல்ஜீரியாவில் மீண்டும் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தனது பதவிக்காலம் எப்போது முடிவடையும் என்பது குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கோருவார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும்போது தயாசிறி ஜெயசேகர இதனை தெரிவித்தார். ஏற்கனவே இந்த விடயம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் 2018 ஜனவரியில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் 2015 ஜனவரி முதல் 5 ஆண்டு காலத்திற்கு ஜனாதிபதியின் பதவிக்காலம் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திகதி வாரியாக விளக்கம் தரப்படவில்லை. இந்த முடிவின்படி 2020 ஜனவரி 9 ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைகின்றது. இவ்வாறுதான் இதுவரை கூறப்பட்டும் வந்தது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போது புதிய சட்ட பிரச்சினை ஒன்றை முன்வைத்துள்ளது. சாதாரணமாக எந்த ஒரு சட்டமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு சபாநாயகர் அதில் கையொப்பமிடும் திகதியிலிருந்தே அது அமுலுக்கு வரும். அந்த வகையில் அரசியல் யாப்பின் 19வது திருத்தம் பாராளுமன்றத்தில் 2015 ஏப்ரலில் நிறைவேற்றப்பட்டாலும் அதில் சபாநாயகர் 2015 ஜூன் 21ஆம் திகதியே ஒப்பமிட்டுள்ளார். எனவே அந்த திகதியின்படி தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஜூன் மாதத்தில் நிறைவடையும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கருதுகின்றது. இது தொடர்பாக ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரவுள்ளதாக தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலம் முடிவடைந்த பிறகு இது சம்பந்தமான விளக்கம் கோரும் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியும் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தைகளை எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி மீண்டும் நடத்தவுள்ளன. 2 சுற்றுகளாக இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் சில விடயங்களில் இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இரு கட்சிகளும் அறிவித்திருந்தன. எனினும் 2009ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்புகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புறக்கணித்த விடயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தவர்கள் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் 2 கட்சிகளும் இன்றைய தினம் மீள தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து நிறைவு செய்துள்ளனர். இதன்போது மீண்டும் எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி பேச்சுவார்த்தையை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட போக்குவரத்து ஒழுங்குகளை செய்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். අපි දුම්රිය සේවා වාර 65ක් වැඩිපුර යොදවලා තියෙනවා. විශේෂයෙන්ම කොළඹ බදුල්ල, කොළඹ කළුතර, කොළඹ பத்திரமுல்லையில் அமைந்துள்ள போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் மேலதிகமாக 65 புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 1500 பஸ்களும் 600 தனியார் பஸ்களும் மேலதிகமாக சேவையில் ஈடுபடவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். இந்த மேலதிக புகையிரத மற்றும் பஸ் சேவைகள் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தொடரும் என்றும் அதிகமான பஸ் கட்டணங்கள் அறவிடப்பட்டால் கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். දීලා තියෙනවා. ඒ වගේම තමයි පෞද්ගලික බස් සේවාවේ ගමන් මාර්ග ප්‍රමාණය 2200 ඉඳලා 2800 දක්වා වැඩි කරලා තියෙනවා. බස් රථ ගමන් වාර ප්‍රමාණය 600කින් වැඩි කරලා තියෙනවා. 22 වෙනිදාටම මේක ක්‍රියාත්මක වෙන්නේ ගම් බිමන් වලට ගිහිල්ලා ආපහු නැවත වරක් කොළඹට එන්න අවශ්‍යතාවය තියෙන හින්දා ඒ 22 වෙනිදා වෙනකම් මේ ක්‍රියා வாகன ஹோன்கள் மற்றும் வெளிச்ச சமிகைகளை அப்புறப்படுத்த 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார்.
மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் வகையில் அதிக இரைச்சலுடன் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டவிரோத வாகன ஓன்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க போலீசார் தயாராகின்றனர். அதேபோன்று தமது மோட்டார் வாகனத்தில் வெளிச்சம் சம்பந்தமான விதிமுறைகளை மீறும் வகையிலான கருவிகளை பொருத்தியவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இத்தகைய சட்டவிரோத உபகரணங்களை அப்புறப்படுத்த 3 மாத காலம் வரையான கால அவகாசம் வழங்கப்படும் என போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வர உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்மாகாண சபையை இன்று நள்ளிரவுடன் கலைப்பது சம்பந்தமான வர்த்தமானி அறிவித்தலில் தென்மாகாண ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் கையொப்பமிட்டுள்ளார். இலங்கையின் மொத்தம் 9 மாகாண சபைகளில் 6 மாகாண சபைகளில் கால எல்லை ஏற்கனவே நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று தென்மாகாண சபையை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் தென்மாகாண ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் கையொப்பமிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட தென்மாகாண சபையின் 7வது சபை அமர்வே இன்று நள்ளிரவோடு நிறைவுக்கு வரவுள்ளது. இதேவேளை கிழக்கு, வடமத்திய, சப்ரகமு ஆகிய மாகாண சபைகள் கடந்த 2017ஆம் ஆண்டு நிறைவடைந்ததோடு வடமாகாண சபை மற்றும் வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபைகள் கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் கலைக்கப்பட்டன. மேலும் இம்மாதம் நிறைவுக்குள் மேல் மாகாண சபையின் ஆயுட்காலமும் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் ஊவா மாகாண சபையின் ஆயுட்காலம் செப்டம்பர் மாதத்தில் நிறைவுக்கு வரவுள்ளது. இந்த 2 மாகாண சபைகளின் ஆயுட்காலமும் நிறைவடையும் பட்சத்தில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் 100 மெகாவாட்ஸ் வலுவுடைய மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது. மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் 100 மெகாவாட்ஸ் வலுவுடைய மிதக்கும் சூரிய சக்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு மின்வலு, சக்திவலு மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சுக்கும் கனடியன் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. மின்சக்தி பிரச்சினைக்கு தீர்வளிக்கும் முகமாக குறைந்த செலவிலான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி முறைகளை கையாளும் முகமாக மகாவலி பொருளாதார வலயங்களுக்குட்பட்ட நீர்த்தேக்கங்களில் மிதக்கும் சூரிய சக்தி மின் நிலையங்களை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கு மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சு, மின்வலு, சக்திவலு மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சு ஆகியன முன்வைத்த பிரேரணைக்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது. அதற்கமைய பல பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்படும் இவ்வகையான மிதக்கும் சூரிய சக்தி மின் நிலையங்களினால் 2030ஆம் ஆண்டளவில் இந்நாட்டு மின்சார சேவையின் 50% புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியினால் பூர்த்தி செய்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் முதலாவது வேலை திட்டம் மகாபலி வலயத்திற்குட்பட்ட மாதுரோயா நீர்த்தேக்கத்தை மையமாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் சூரிய படல்கள் மற்றும் மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய மின்கலன்களை கொண்டு சூரிய சக்தியை சேமிக்கும் செயற்திட்டம் கனேடியன் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த வேலை திட்டத்திற்கு நீர்த்தேக்கத்தில் 500 ஏக்கர் அளவிலான இடத்தை பயன்படுத்த எண்ணியுள்ளதுடன் அந்த பரப்பளவு நீர்த்தேக்கத்தின் 104% விட குறைந்ததாகும். இந்த செயற்திட்டத்தை துரிதமாக நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதுடன் முதலாவதாக 10 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை இந்த ஆண்டு நவம்பர் மாத இறுதியில் பூர்த்தி செய்வதற்கும் 2020 செப்டம்பர் இறுதியில் 100 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தியை அடைவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. ආර්බුදය නිවැරදි මාර්ගයට ගෙනියන්න සහ අඩුම වියදමට ජනනය කිරීමේ හැකියාව ඇති කරන්න අපිත් එක්ක தற்போது அமுல்படுத்தப்படும் நாளாந்த மின்சார தடை இன்று நள்ளிரவின் பின்னர் நிறுத்தப்படும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாளை முதல் சீரான மின்சார விநியோகம் இடம்பெறும் என அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டினுள் நிலவும் கடும் வறட்சியான வானிலையால் ஏற்பட்ட மின்சார தடைக்கு தீர்வாக 3 கட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது அமல்படுத்தப்படும் மின்சார தடையை நிறுத்துவதற்காக 500 முதல் 600 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கப்பட உள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் மின்சாரத்தை கொள்வனவு செய்வது தொடர்பான யோசனை ஒன்றை மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க நேற்று அமைச்சரவையில் முன்வைத்துள்ளார். அது தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடப்பட வேண்டும் என அமைச்சர்கள் கூறியதன் காரணமாக அந்த யோசனை குறித்து அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது.
தற்பொழுது ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையிலும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்காகவும் இடைக்கால மற்றும் நீண்டகால செயற்திட்டங்களை மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் 5 கொண்ட அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுவிற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த குழுவில் நிதி அமைச்சர், மின்சக்தி, எரிசக்தி மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர், போக்குவரத்து மற்றும் வீதி அபிவிருத்தி மற்றும் பெட்ரோலிய வளங்கள் அபிவிருத்தி அமைச்சர், துறைமுகங்கள், கப்பற்துறை மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் உள்ளடங்கப்பட்டுள்ளனர். மின்சக்தி, எரிசக்தி மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட குறித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது. தற்பொழுது பயன்படுத்தப்படும் பாரம்பரிய வீதி மின் விளக்குகளுக்கு பதிலாக LED மின் குமிழ்களை பொருத்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரை ஒன்று கொரிய டெலிகாம் நிறுவனத்திடம் இதற்கு முன் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பரிந்துரை தொடர்பில் மதிப்பீடு செய்த விடயங்களை சமர்ப்பிப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்று அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்டது. உத்தேச திட்டத்தின் மூலம் பெறக்கூடிய நன்மைகளை போன்று இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி கொழும்பு நகர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் பாதுகாப்பு மற்றும் கழிவு முகாமைத்துவத்தை முறையாக முன்னெடுப்பதற்கு CCTV புகைப்பட கட்டமைப்பை ஸ்தாபிப்பதற்கு முடிந்தமை, பொதுமக்களால் பயன்படுத்தக்கூடிய வைஃபை வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் போன்ற பயன்கள் தொடர்பில் அதிகாரிகள் குழுவால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வீதி வெளிச்சத்திற்கான செயல்திறன் மிக்க LED வீதி மின்குமிழ்களை பொருத்துவதற்கான திட்டத்தை கொரிய டெலிகாம் நிறுவனத்திற்கு வழங்கி நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ளக மற்றும் பொது நிர்வாக அலுவல்கள் மற்றும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் வஜிராபேவர்த்தன சமர்ப்பித்த ஆவணத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலைகளுக்கேற்ப மாதாந்தம் 10ஆம் திகதி எரிபொருட்களின் புதிய விலைகள் நிர்ணயிக்கப்படும். எனினும் இன்றைய தினம் பெரும்பாலும் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படாது என நிதியமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போது புது வருடத்தின் போது பொதுமக்களுக்கு நிவாரணங்களை வழங்க எதிர்பார்ப்பதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய எரிபொருள் விலை சீர்திருத்தத்தின் போது எந்தவித விலை மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிறந்த பாடசாலை, அருகிலுள்ள பாடசாலை என்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் கிராம பாடசாலைகளும் தற்போது அரசாங்கத்தின் மூலம் அபிவிருத்திகள் செய்யப்பட்டு வருகின்றன என வடமேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சஹாப்தீன் தெரிவித்துள்ளார். குளியாப்பிட்டிய கல்வி வலயத்துக்குட்பட்ட மெடிக்கே அணுக்கட முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் இம்முறை காப்போத்த சாதாரணதர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களையும் மற்றும் பல்கலைக்கழகம் செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களையும் பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு பாடசாலை மண்டபத்தில் அதிபர் ML அன்வர் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வடமேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சஹாப்தீன் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார். என்னுடைய ஈமானிலே அப்படி ஒரு எண்ணத்தை தந்ததினால் நான் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு என்னுடைய அரசியல் காலத்திலே நான் என்னால் முடிந்ததை நான் செய்கின்றேன். பல குறைகள் இருக்கலாம், குறையில்லாத மனிதர் இல்லை. எனவே இந்நிகழ்வில் குளியாப்பிட்டிய கல்வி வலய ஆசிரியர் ஆலோசகர் மற்றும் பண்டுவஸ்நுவர பிரதேச சபை உறுப்பினர்களான ML அபு தாகிர், AL கலீலுர் ரஹ்மான் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு புளியந்தீவு ஆனைப்பந்தி சித்தி விக்னேஸ்வரர் தேவஸ்தான வருடாந்த உற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கிழக்கு மாகாணத்தில் பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு புளியந்தீவு ஆனைப்பந்தி சித்தி விக்னேஸ்வரர் தேவஸ்தான வருடாந்த உற்சவ கொடியேற்ற திருவிழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் மூலமூர்த்திகளுக்கு இடம்பெற்ற விசேட பூஜைகளின் பின்பு இன்று நண்பகல் 12 மணி அளவில் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ நடராஜா சந்திரலிங்கம் குருக்கள் தலைமையில் விமர்சையாக இடம்பெற்றது. இன்று ஆரம்பமான திருவிழாவானது தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்று 19ஆம் திகதி தீர்த்தோற்சவத்துடன் வைரவர் பூஜையுடன் இனிதே நிறைவு பெறும். இவ்வாலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் சிறப்பு திருவிழாக்களான 5ஆம் திருவிழாவான மாம்பழ திருவிழா 14ஆம் திகதி இடம்பெறவுள்ளதோடு 8ஆம் திருவிழாவான திருவேட்டை திருவிழா 17ஆம் திகதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இடம்பெறவுள்ளது. இஸ்ரேல் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் வெளியாகியுள்ள நிலையில் தாமே வெற்றி ஈட்டியுள்ளதாக இரு பிரதான கட்சிகளும் உரிமை கோரியுள்ளன.
இஸ்ரேல் பொதுத் தேர்தலில் முன்னாள் ராணுவ தளபதி பெனி கார்ட்சன் தலைமையிலான மத்தியவாத ப்ளூ அண்ட் ஒயிட் கூட்டணிக்கும் தற்போதைய பிரதமர் நெதன்யாஹூ தலைமையிலான வலதுசாரி லிக்விட் கட்சி தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில் கடும் போட்டி நிலவியுள்ளது. இதில் பெனி கார்ட்ஸ் தலைமையிலான கூட்டணி 36 அல்லது 37 ஆசனங்களை வெல்லும் என்றும் நெதன்யாஹூ தலைமையிலான கூட்டணி 33க்கும் 37க்கும் இடைப்பட்ட ஆசனங்களை வெல்லும் என்றும் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தேர்தல் முடிவு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் வரலாற்றில் இதுவரை எந்தவொரு கட்சியும் தேவையான பெரும்பான்மையை பெற்று தனி கட்சி ஆட்சியை நிறுவியதில்லை. இதுவரை அங்கு கூட்டரசாங்கமே ஆட்சி அமைத்து வந்துள்ளது. இந்நிலையில் 2 பிரதான கட்சிகளும் தாமே வெற்றியீட்டியுள்ளதாக தனித்தனியாக அறிவித்துள்ளன. தமது கட்சி தலைமையகங்களில் தனியான கொண்டாட்டங்களிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஏனைய சிறிய கட்சிகள் பெற்றுக்கொள்ளும் ஆசனங்களின் எண்ணிக்கையே ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்க உள்ளது. அல்ஜீரியாவின் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள அப்துல் காதர் பென்ஷலாவின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அல்ஜீரியாவின் தலைநகர் அல்ஜியஸில் இடம்பெற்ற மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்து கலைத்தனர். அல்ஜீரியாவில் கடந்த பல வருடங்களாக நீடித்த மக்கள் போராட்டத்தை அடுத்து சுமார் 20 வருடங்களாக அங்கு பதவியில் இருந்த ஜனாதிபதி அப்துல் அசீஸ் புடபிலிகா தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதனை அடுத்து எதிர்வரும் 90 நாட்களுக்கான இடைக்கால ஜனாதிபதியாக அந்த நாட்டு பாராளுமன்ற மேலவையின் சபாநாயகர் அப்துல் காதர் பென்சலாவை பாராளுமன்ற செனட் சபை நியமித்துள்ளது. ஆனால் அவரும் ஏற்கனவே பதவியில் இருந்த ஊழல் பொறிமுறையின் ஒரு பங்காளி என்றும் அவரது நியமனத்தை ஏற்க முடியாது என்றும் அல்ஜீரியாவுக்குள் மீண்டும் போராட்டங்கள் தலை தூக்கியுள்ளன. ஆண்டில் 20 நாடுகளைச் சேர்ந்த 690 சிறை கைதிகளுக்கு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை அறிவித்துள்ளது. இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 31% குறைவானது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டில் 993 பேருக்கு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் இது 2018 வீழ்ச்சியடைந்துள்ளது. அது மட்டுமன்றி கடந்த 10 ஆண்டு காலப்பகுதியில் மரண தண்டனைகள் மிக குறைவாகவே நிறைவேற்றப்பட்ட ஆண்டாகவும் 2018 அமைந்துள்ளது. கடந்த ஆண்டில் 54 நாடுகளில் 2531 பேருக்கு மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுவும் அதற்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளதாக லண்டனில் தலைமையகத்தை கொண்டு செயற்படும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டமை, அவை நிறைவேற்றப்பட்டமை என்பவற்றில் வீழ்ச்சி காணப்படுவதை மன்னிப்பு சபை வரவேற்றுள்ளது. மரண தண்டனைகள் பற்றி மறைக்கப்பட்ட வெளிவராத பல தகவல்களின்படி சீனாவில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஈரான், சவுதி அரேபியா, வியட்நாம், ஈராக் ஆகிய நாடுகளில் அதிகளவான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுள்ள மொத்த மரண தண்டனைகளில் இந்த 5 நாடுகளிலும் 78% தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மத்திய இந்திய மாநிலமான சத்தீஸ்கரில் மாவோவாத கெரில்லாக்கள் நடத்திய குண்டு தாக்குதலில் 5 கொல்லப்பட்டனர். இவர்களுள் ஒருவர் சத்தீஸ்கர் மாநில சட்டசபை உறுப்பினர் ஆவார். வீதியோரத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு ஒன்று வெடித்ததிலேயே 5 இறந்துள்ளனர். இந்திய பொதுத் தேர்தலில் முதல் கட்ட வாக்களிப்பு நாளை இடம்பெறவுள்ள நிலையில் இந்த குண்டு தாக்குதல் சத்தீஸ்கர் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநில பாரதிய ஜனதா கட்சி சட்டப்பேரவை உறுப்பினரான 41 வயதான பீமா மாதவி நகுல்டார் கிராமத்தில் தேர்தல் பிரசாரத்தை முடித்துக் கொண்டு திரும்பும் வழியில் அவர் பயணம் செய்த வாகனம் ஏற்கனவே மாவோ கெரில்லாக்களால் வீதியோரத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த குண்டில் சிக்கியது. இதில் மாதவியும் அவரது பாதுகாவலர்கள் 4 கொல்லப்பட்டனர். இந்த வீதி பயணத்துக்கு பாதுகாப்பானது அல்ல என்று தாங்கள் விடுத்த எச்சரிக்கையும் மீறி மாதவி அந்த வீதியால் பயணம் செய்தார் என்று மாநில போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இன்றைய வானிலை. மேல், வடமேல், சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.